ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைய அமோக அறுவடையை பார்க்கலாம். வாங்க முதல்ல இன்றைக்கி கத்திரிக்காய் அறுவடையை பார்க்கலாங்க. கத்திரிக்காய் புதுச்செடியும் அறுவடை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. 1 2 பழைய செடி இருக்குதுங்க. அதனால் இன்றைக்கி 2 செடியிலேருந்துமே நான் அறுவடை பண்ணுறேங்க. மாதம் செடி வளர்ச்சி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல கமெண்ட் கொடுத்துருக்கீங்க. நான் அந்த வீடியோவில் பேசின விஷயம் உண்மையிலே சூப்பராக புரிஞ்சுட்டு அதுக்கு நல்ல கமெண்ட் கொடுத்துருக்குறீங்க. எனக்கு அதை படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. இப்படி நீங்கள் கமெண்ட் கொடுக்கறத பார்க்கும்போதும் படிக்கும்போதும் தாங்க எனக்கு உற்சாகமே வருது. வீடியோ போடவோ நம்மளுடைய சேனலை இவ்வளோ பேர் ரசிக்கிறாங்க அப்படின்றது போது எனக்கு உற்சாகத்தோடு நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியுதுங்க. அந்த கமெண்ட்லாம் நீங்கள் வர்றதில்லை அப்படின்னு தெரிஞ்சால் தாங்க நான் கொஞ்சம் அப்செட் ஆகிடுறேன். அதனால தான் உங்கள்கிட்ட கமெண்ட்டுக்கு வாங்கன்ற லைனை கொடுத்ததுக்கு காரணமே அதுதாங்க. நானும் உங்களை மாதிரி ட்ரை பண்ணுறேங்க காய்கறி விளையிறதுக்குன்னு சொல்லி கொடுத்த கமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஏன்னா உண்மையிலே நீங்கள் அந்த வார்த்தை சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்ததுங்க. எப்படின்னா நாம் சொல்கிற விஷயத்த கேட்டு ஒருத்தர் காயருடைய நிறைய எடுக்கணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்க. அதனால் உங்களுடைய அறுவடைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்ங்க. முடியாது எதுவும் இல்லைங்க சிஸ்டர், நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். இது கண்டிப்பாக உங்களால் அறுவடை எடுக்க முடியுங்க. அறுவடை எடுத்துகிட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க. நானும் அதை படிச்சுட்டு நானும் சந்தோஷப்பட்டுக்கிறேன். இதே மாதிரி மாடி தோட்டம் வச்சுங்கிறவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள்ங்க. எல்லாருமே நல்லா அறுவடை எடுக்கணும், நீங்கள் நல்லா விளைச்சல் வரணுன்றது தான் என்னுடைய ஆசைங்க. வாங்க கத்திரிக்காய் பாருங்கள், நல்லா கத்திரிக்காய் இன்றைக்கி இளங்கத்திரிக்காய் செடியிலையும் அறுவடை பண்ணுறோங்க. பழைய செடியும் நம்மளுக்கு அறுவடை கொடுத்துட்டு தாங்க இருக்குது. கத்திரிக்காய் விதை கேட்டவங்களுக்குமே விதை கிடைக்குங்க. விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேங்க. வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கேட்லாக் வந்துடுங்க. கேட்லாக்கில் இப்போதைக்கு எல்லா விதையுமே அப்டேட் பண்ணிக்கிறேங்க. கொடி உருளையிலேருந்து மலேசியா நீட்ட கட்டிங்ஸ் வரைக்குமே இப்போ இருக்குதுங்க. வேணுன்றவங்க வாங்கிக்கலாங்க. வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு கேட்லாக்கில் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே விதை எத்தினி என்ன விலை அப்படின்ற வரைக்கும் உங்களுக்கு அதிலே இருக்குதுங்க. ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு நீங்கள் அந்த கேட்லாக்கை உங்களால் பார்க்க முடியுங்க. இதுதாங்க வாட்ஸ்அப்பில் விதை சேல்ஸும் ஆகுதுங்க. 2வது பார்க்குறவங்களுக்கு எல்லா விதையும் என்னால் கொடுக்க முடியுது அப்படின்னும் போது எனக்கு ஒரு சந்தோஷங்க. ஏன்னா இதில் ஒரு டபுள் திருப்தின்னு சொல்லிக்கலாங்க. எப்படின்னா விதையை நம்ம கண்டுபிடிச்சி நேர்த்தியான விதையை நம்ம விளைவிச்சு நம்ம காய்கறிகளை பறிக்கும் போது தான் அதனுடைய சந்தோஷமேங்க. அந்த மாதிரி நல்லா தரமான விதையை நம்ம விற்கிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் தாங்க எனக்கு. என்னுடைய மாடித்தோட்டத்தில் அந்த என்னுடைய விதையை நான் உபயோகப்படுத்திட்டு தாங்க நான் சேல்ஸுக்கே கொண்டு வரேன். அந்த மாதிரி தான் இப்போ எல்லா விதையுமே நான் இப்போ ட்ரை பண்ணிட்டு வரேங்க. முளைக்க போடுறதையும் நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. அதையுமே வீடியோவை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு முளைக்க போடுறதும் எப்படி அப்படின்றதும் ஒவ்வொரு வீடியோவிலையுமே இந்த ஏஆர் கிச்சன் வீடியோவில் வருங்க. அதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. அதில் இப்போ என்ன நடக்குது அப்படின்ற வீடியோவை உங்களுக்கு அந்த சேனல் நான் கொடுத்துட்டு வரேங்க. பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க பாருங்கள். ஏன்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய மாடித்தோட்டத்தில் நீங்கள் நல்லா அறுவடை எடுக்க முடியுங்க. விதையை நிறைய பேருக்கு எப்படி போடுறதுனே தெரிய மாட்டேங்குதுங்க மாடித்தோட்டத்தில். அதுவுமே பிரச்சனையாக தான் இருக்குது. ஏன்னா விதையை ஊற வச்சு போடுறதாகவும் சொல்கிறாங்க, அப்புறம் ஊற வச்சு முளைக்கலன்றதும் சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க. நான் எப்படி வீடியோவில் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு விதையும் முளைக்கும், நல்லா அறுவடையும் கொடுக்குங்க. நான் எதையுமே என்னுடைய மாடித்தோட்டத்தில் எந்த ஒளிவு மறையுமே எனக்கு கிடையாதுங்க. வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது தாங்க வீடியோவாக நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். வேறு எதுவுமே என்னுடைய வீடியோவில் நான் எடிட்டிங் பண்ணுறது கிடையாதுங்க. விதை எப்படி போடணும் அப்படின்னு டவுட் கேட்குறவங்களுக்கு இந்த விளக்குங்க. ஏன்னா நிறைய பேர் டவுட் கேட்கறதுனால தான் நான் அந்த வீடியோவில் விளக்கம் கொடுக்கணுன்ட்டு நான் கொடுக்குறேங்க. ஏன்னா விதையை முளைக்க வைக்கிறதுலேயும் ஒரு இது இருக்குதுங்க, ஒரு கணக்கு இருக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்குதுங்க. அது கரெக்டாக போட்டால் மட்டும்தாங்க கரெக்டாக முளைக்கும். இல்லைன்னா எறும்பு சாப்பிட்டு போய்டும், இல்லை அதில் இருக்கிற அந்த மண்ணில் இருக்கிற சின்ன சின்ன நத்தைப்பூச்சி மாதிரியே ஒன்று இருக்குங்க, அதுவும் சாப்பிடும். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம பேக்கை கவனிக்கணுங்க. முளைச்சி வெளியே வர வரைக்குமே நம்ம பேக்கை கவனிக்கணுங்க. கவனித்த பின்னாடியும் நம்ம ஒரு கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் நம்ம கவனிச்சுட்டு தாங்க அதை வளர்த்திட்டு வரணும். அப்போ தாங்க எந்த பூச்சி தாக்குதலும் இல்லாத நம்மளால் அதை வளர்க்க முடியும். கிழமை அறுவடை வீடியோ தான் வரும், திங்கட்கிழமையும் அறுவடை வீடியோ தாங்க வரும். வியாழக்கிழமை வாக்கில் வேணால் அந்த விதை நடுற வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேங்க. பாருங்கள் பாவக்காய் எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாமே சூப்பரான காய்ங்க, சூப்பரான அறுவடை இந்த முறை. அதனால தான் இதுக்கு நான் அமோக அறுவடைன்னு பேர் வச்சேங்க. ஏன்னா நல்ல காய்ங்க, நல்ல ரகம், நல்ல காய். வாங்க அடுத்து ட்ராகன் ஃப்ரூட்டு பார்க்கலாம். ட்ராகன் ஃப்ரூட்டு பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் பூ வச்சுட்டே இருக்குதுங்க. சரி இது உங்கள்கிட்ட காட்டலான்ட்டு காட்டுறேங்க. பூ வச்சுட்டே இருக்குது, ஆனால் காய் மட்டும் ஆக மாட்டேங்குதுங்க. அதுதான் இதனுடைய ஹைலைட்டு. ஏன்னா நான் பூ மட்டும்தான் வைப்பேன், காய் ஆக மாட்டேன்னு இது சபதம் போட்டு வந்துடுச்சுன்னு நினைக்கிறேங்க. அதனால் இந்த வருஷம் பார்ப்பேங்க. பார்த்துட்டு காய் வைக்கல அப்படின்னா அதை எடுத்துடலான்ட்டு இருக்கிறேங்க.
வாங்க கொத்தவரங்காயை பார்க்கலாம். கொத்தவரங்காய் நிறைய நேரம் பறித்தா உங்களுக்கு வேறு போர் அடிச்சிருன்றதுனால இந்த வீடியோவை நான் வந்து ஒரு கொஞ்சம் நேரம் பறிச்சுட்டு அப்புறம் கட் பண்ணிட்டேங்க. ஏன்னா ரொம்ப லென்த்தாக போகுதுங்க, யாரும் ஃபுல்லாக வீடியோவும் பார்க்குறதில்ல. அதனால ஏன் தேவையில்லாத ரொம்ப லென்த்தாக போகணுன்றதுனால நானே இப்போ இது 10 நிமிஷமாக குறுக்கி நிமிஷத்தை குறைச்சி போடுறேங்க. இல்லைனா 15 நிமிஷம் வீடியோ போடுவோங்க. நீங்கள் யாரும் சரியாக பார்க்கறதில்லன்றதுக்கு வேண்டிய நான் வந்து இப்போ 10 நிமிஷமே போதும் அப்படின்ற முடிவுக்கே நானே வந்துட்டேங்க. வாங்க அந்த செடியை பார்க்கலாம். இது வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்கிற செடிங்க. உங்களுக்கு ஏற்கனவே நான் ஷார்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க. இப்போ இது வீடியோவிலையும் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. ஏன்னா ஷார்ட்டு பார்க்குறவங்க வீடியோ பார்க்குறதில்ல, வீடியோ பார்க்குறவங்க ஷார்ட்டை பார்க்குறதில்ல. ஷார்ட்டுக்கே நிறைய பேர் பார்க்குறதில்லைங்க, ஷார்ட்டையே நிறைய பேர் பார்க்குறதில்ல. ஆனால் நான் நிறைய விஷயம் ஷார்ட்டில் தாங்க போடுறேன். அதனால் ஷார்ட்டுக்கும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க அப்படின்றது தான் அந்த வீடியோவில் நான் கேட்குறதுங்க. ஏன்னா ஷார்ட்டு கொஞ்சம் பிரபலமானால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் கொஞ்சம் சீக்கிரம் ஈட்ட முடியுமா அப்படின்னு பார்க்குறேங்க நானும். இப்போ அதுக்கே ஷார்ட்டை என்ன பண்ணுறோம், ஒரு நாளைக்கு 3 ஷார்ட் அப்லோட் பண்ணுறேங்க. சப்ஸ்கிரைப் சீக்கிரம் வரட்டும், நம்ம எல்லாேருக்கும் சீக்கிரம் விதை கொடுக்கணும் அப்படின்றதுக்கு வேண்டிய இப்போ நானுமே முயற்சி பண்ணுறேங்க. பண்ணாதெல்லாம் இல்லைங்க. 3 ஷார்ட் அப்லோட் பண்ணுறேன், வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள் இந்த ரோஸ் என்ன அழகாக இருக்குது பாருங்கள், தாமரை பூவாட்டம் இருக்குது பாருங்கள். எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ரோஸுங்க. அதனால தான் அந்த ரோஸை வந்து நான் வந்து செடி பாதுகாத்து கொண்டு வரேங்க. இந்த செடி எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்கள். ஒரு பிட்டு பூ எடுத்துச்சுன்னா 50 மொக்கு குறையா வைக்கிறது இல்லைங்க, அவ்வளோ மொக்கு வைக்குங்க. நிறைய ரோஸ் இந்த செடி ரகங்க. ஆனால் இதுக்கு நான் ஒன்றுமே பண்ணுறதில்லைங்க, அதுதான் உண்மைங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா களைச்செடிகள் தாங்க போட்டு வச்சுருப்போம், மேலே மூடாப்பு தண்ணி விடுவோங்க. இவ்வளோ தான் இதுக்கு பராமரிப்புன்றது. வேறு எதுவுமே இதுக்கு நான் பெருசாக பராமரிப்பே கிடையாதுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரோஸ். எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் கொடுங்க. கத்திரிக்காய் எப்படி இருக்குதுன்றதையும் கமெண்ட் கொடுங்க. செடிங்களாம் எப்படி இருக்குதுன்றதையும் கமெண்ட் கொடுங்க. உங்களுக்கு வந்து புதுசாக இப்போ விதை போட்டது முளைச்சி இப்போ நான் அதை பாட் பண்ணிக்கிறேங்க. அதையும் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு அதையும் நான் அப்லோட் பண்ணி விட்றேன் பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமையும் அறுவடை வீடியோ வருதுங்க, திங்கட்கிழமையும் அறுவடை வீடியோ வருது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கமெண்ட் கொடுங்க, எப்படி இருக்குதுன்றதை ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் ரோஸை வந்து இப்போ கட் பண்ணுறோங்க. கொஞ்சம் இப்படி தாங்க கட் பண்ணி வளர்க்கணும் அந்த செடியை. ஏன்னா நம்ம அப்படியே விட்டோம்னா அது வளராதுங்க. ஒரு அடிக்கு கீழே கட் பண்ணணுங்க. நம்ம ரோஸை மட்டுமே கட் பண்ணக்கூடாதுங்க. இந்த மாதிரி கட் பண்ண தாங்க பக்கம்லாம் சட்டையாக பிரிஞ்சு நம்மளுக்கு வந்து மொக்கு வந்து நிறைய எடுத்துகிட்டே இருக்குங்க. சாமிக்கு வைக்கலான்ட்டு பறிக்கிறேங்க. இது நல்லா மணமாக இருக்குங்க சாமி ரூமு. அதனால் வந்து அழகாக இருக்குதுங்க. 2 நாளாக இப்போ விட்டுட்டுங்க செடியிலே. இன்றைக்கி தாங்க பறிக்கிறேன். இது இப்போ உதிர்ந்துருங்க பூவு. கீழே உதிர்ந்து போகிறதுக்குள்ளே செடியை சாமிக்கு வைக்கலாம் அப்படின்ட்டு பறிக்கிறேங்க. எப்படி இருக்குது பாருங்கள், பூங்கொத்து ஒரு பொக்கே ரெடி பண்ணிவிட்டுங்க. எனக்கு ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் மேக்ஸிமம் செடியில் வச்சு அழகு பார்ப்பேங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணிவிடுவோங்க. வாங்க அறுவடையை பார்க்கலாம். பாவக்காய் வந்து ஒரு 1/2 கிலோ வருங்க. 4 லாங் பீன்ஸ் இருந்ததுங்க, அதையும் பறிச்சிட்டேன். ரோஸ் கொஞ்சம் இருக்குதுங்க. கொத்தவரங்காய் 1 கிலோ வருங்க. பொடலங்காய் 1/2 கிலோ வருங்க. கத்திரிக்காய் 2 கிலோ தாராளமாக வருங்க. என்னுடைய வீடியோவை பார்த்திங்கன்னா டிவியில் நிறைய பேர் பார்க்குறீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை டிவியில் பார்த்தா தாங்க சூப்பராக இருக்கும். பாய்.